இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். முதலாவது திருமறையும் திருமணமும் என்ற பகுதியின் முதலாவது பகுதியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இரண்டாவது பகுதி நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சில வேளைகளிலே இது தொடர்ந்தும் பெண்களுக்கான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் ஆண்களும் இதை நாங்கள் யோசிக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேதாகமும் சொல்லுகிற அந்த பகுதியை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ரைட், நீங்கள் அதில் பார்த்தீர்களானால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 to 7 வரையான பகுதிகளை எங்களுடைய இந்த தியானத்துக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம். முதல் 2 பகுதிகளையும் நாங்கள் வாசித்திருக்கிறோம், தியானித்தும் இருக்கிறோம் கடந்த காலங்களிலே. இன்றைக்கு நாங்கள் அடுத்த பகுதிகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முதலாவது, நாங்கள் எங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையிலே இன்றைக்கு அண்மை ஆய்வுகள் சொல்கிறது, ரொமான்ஸ், அதாவது அன்பின் பரிமாற்றங்கள், காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற தன்மை குறைந்து கொண்டு போகிறது சொல்லுவோம். அதாவது ஒரு ஆரோக்கியமற்ற தொடர்பாடல்கள் இன்றைக்கு எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே காணப்படுகிறது. உதாரணத்துக்கு, நாங்கள் எப்பொழுதுமே விலகிக் கொள்ள வேண்டும், ஆண் அல்லது பெண் என்ற அமைப்பு ரீதியாக நாங்கள் வித்தியாசமானவர்கள். இதே நாங்கள் முன்பு ஒரு பகுதிகளை தியானித்திருந்தோம். திருமணம் சுமையாயிருக்கிறதா சுகமாயிருக்கிறதா? பலர் சொல்லுகிற காரியம் இந்த காலங்களில் சுமையாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு சுகமான சுமை. இந்த சுகமான சுமையை நாங்கள் எப்படி நாங்கள் மேம்படுத்த முடியும்? ஒரு கதையோடு கூட நானும் இதை ஆரம்பிக்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள், அழகான குடும்பம். மனைவி சொன்னா கணவன்கிட்ட காலையிலேயே வேலைக்கு வெளிக்கிடும் போது காசு ஒன்றை கொடுத்து, பிள்ளைக்கு அவசரமாக நீங்கள் வரைக்கூட ஒரு பால்மா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வாங்க, பாக்கெட்டுக்கு காசை வச்சு அனுப்பி விட்டாங்க. கணவனும் நான் வாங்கிட்டு வருவேன் என்று சொல்லி வீராப்போடு தன்னுடைய காலை கடமைகளுக்காக பணிக்காக கடந்து போனார். குடும்பத்துக்காகத்தான் கஷ்டப்படுறேன், ரைட்? கடமைக்கு போகிற வேலை பொதுவாக நீங்கள் தெரியும், ஆண்களுடைய சிந்தனை அமைப்பும் அல்லது ஆண்களுடைய செயல் அமைப்பும் சொல்லுவோம். ஆண்கள் பாக்ஸ் மாதிரி தான். பொதுவாக அவர்கள் ஒரு வேலையை முடித்து விட்டு தான் அடுத்ததற்கு போவார்கள். அவருடைய சிந்தனை அப்படித்தான் பொதுவாக இருக்கும். சிலருக்கு மாறி இருக்கும், இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் பெண்களுடைய அமைப்பை சொல்றது இந்த நூல் பின்னல் போல, ரைட், நூல் பந்து போல இருக்கும். ஒரே நேரத்தில் அவர்கள் பல விடயங்களை சிந்திக்கக்கூடியவர்கள். இங்கே இருந்து கொண்டு வேறு விடயங்களை சிந்திப்பார்கள், பிள்ளைகளை பற்றி சிந்திப்பார்கள், வேலையை பற்றி சிந்திப்பார்கள், எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். இது பொதுவாக ஆண் பெண் அந்த உளவியலில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஆனால் இப்ப கணவன் தன்னுடைய பணியில இருக்கிறார். மனைவி 3 தடவை கால் பண்ணிட்டாங்க, அப்பா அங்க பால்மா வாங்கிட்டீங்களான்னு. பொதுவாக நீங்க வடிவா கண்டுபிடிக்கலாம் கணவன் மனைவி உரையாடல்களை. திருமணத்துக்கு முன்பு மணித்தியால கணக்கிலே கதைப்பார்கள். திருமணத்துக்கு பின்பு சில மணித்துளிகளை கதைப்பதற்கு கூட இன்றைக்கு நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ரைட்? தொடர்பாடல்கள் அவ்வளவு ஆரோக்கியமற்றதாய் போய்விட்டது. இலகுவாக கண்டுபிடிக்கலாம் மனைவியோடு கதைக்கிறார்களா இல்லது யாரோடு கதைக்கிறார்களான்னு. மனைவியோடு கதைக்கும் போது இன்றைக்கு அதிகமான ஆண்கள் எரிஞ்சு விழிஞ்சு கதைப்பான். போன வை, எனக்கு தெரியும் தானே, நான் வாங்கிட்டு வருவேன், உனக்கு ஒரே இதான் வேலை, இந்த மாதிரி தான் கதைப்பாங்க. ஆனா மனைவி அல்லாதவர்கள் கதைக்கும் போது நல்லா கதைப்பாங்க, ரைட்? நீங்க சாப்பிட்டீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, இப்படி நாங்கள் நிறைய கதைப்போம். ஸோ கவனமாக இருக்கு. எங்களை நம்பி வந்த உறவுகளை அல்லது எங்களோடு இருக்கும் உறவுகளை நாங்கள் எப்பொழுதும் அன்பாக கதைக்க வேண்டும். அதனுடைய பகுதி அடுத்த பகுதிகளிலே நாங்கள் கணவன்மானுக்கு இருக்கிறபடினாலே. ஸோ பொதுவாக இப்ப மனைவி 3 தடவை கால் பண்ணிட்டு அப்பா பால்மாவை வாங்கிட்டு வாங்க. ஸோ இவரும் கொஞ்சம் வேலை பிஸி. நான் சொன்ன உளவியல் ரீதியாக அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு அன்றைக்குன்னு பார்த்து பாக்கெட்டுக்கு காசும் இருந்துச்சு, அங்கே மறந்துட்டு வந்துட்டு இரவு வேலை முடிஞ்சு சரியான வேலை பழுக்கள் அன்றைக்கு லேட்டா வரைக்குள்ள வாசலுக்குள்ள வரைக்குள்ளதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, நான் அங்கரை மிஸ் பண்ணிட்டேன் அல்லது பால்மாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், ரைட்? இந்த பால்மாவை வாங்க வேணும் என்று அவர் யோசிச்சு அந்த விடயத்தை மறந்துட்டேன், இனி போய் வாங்கக்கூடிய சூழல் இல்லை. இந்த சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா மனைவியும் தன்னுடைய எல்லா வேலைகளையும் முடித்து எல்லாத்தையும் முடித்து பிள்ளைகள் நித்திரைக்கு போயிட்டாங்க, தன்னுடைய வீடை தும்பு தடியால கூட்டிக்கொண்டு வாசல்ல நிற்கிறாங்க. ஸோ கணவன் உள்ள என்ன பண்று, மனைவியும் தும்புத்தடியோடு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
யோசித்து பாருங்க. சில வேளைகளிலே நெருக்கமான சூழ்நிலைகளில் நாங்கள் எப்படி எங்களுடைய அன்பின் பரிமாற்றங்களை அல்லாவிட்டால் எங்களுடைய தொடர்பாடல்களை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இப்போ வாசல்ல வரும்போது விளங்குது, ஆகா நான் உண்மையாக பால்மாவை மிஸ் பண்ணிட்டேன், என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ட்ரை ஒன்று எடுக்கிறேன், ரொமான்ஸ் பண்ணுவோம்னு யோசிக்கிறேன். ரைட், ரொமான்ஸ் பண்றேன். ரைட், என்னண்டா மனைவியை பார்த்து சொல்றேன் அப்படின்னு கூப்பிடுறேன். அப்படின்னு கூப்பிடுறது அவருடைய கஷ்டமான காலம் நாயை கூப்பிடுற மாதிரி வந்துட்டு. இப்ப மனைவி கேட்கிறா, என்னை பார்க்க நாய் மாதிரியாக தெரியுது. யோசிச்சு பாருங்க அவரோட சூழல் எப்படி இருக்கும். ஆண்கள் கொஞ்சம் சில வேளைகளில் அது அடுத்த பகுதியான இன்றைக்கு நாங்கள் சொல்ல வேணும். வார்த்தைகளை நாங்கள் ஆரோக்கியமற்ற விதமாய் தடாராக உடனடியாக விடுவதில் நாங்கள் கொஞ்சம் வல்லவர்கள். சில வேளை அவர் சொல்லியிருந்தேன்டா, நீ ஒரு நாய், உங்க அப்பா ஒரு விசர் நாய், உங்களோட அம்மா ஒரு சொறி நாய் என்றா என்ன நடந்திருக்கும்? ஸோ சில வேளைகளிலே நாங்கள் ரெண்டு பேருமே கதைக்கிற விடயங்கள் அல்லது எங்களுடைய செயல்முறைகள் சூழல் சில வேளைகளுக்கு நெருக்கமானதா இருக்கிறது. ரைட், இன்னைக்கு மொபைல் போன்ற விடயங்கள் வந்த பிறகு நாங்கள் ஆரோக்கியமான தொடர்பாடல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படி உங்களுடைய உறவுகளை வெளிப்படுத்துவீர்களானால் நீங்கள் இருவரும் போடுகிற சண்டை உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும். எனவே நீங்கள் மிக இலகுவாய் கையாள முடியும். நீங்க கேட்குறீங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு தவறு நடந்திருக்கு, இப்பொழுது நீங்கள் எப்படி உங்களுடைய விழுமியங்களை வெளிப்படுத்த போகிறீர்கள்? நான் போன முறை இதனுடைய தொடர்ச்சி நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக 2வது பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இலகுவானது. வார்த்தைகள் எப்பொழுதுமே இன்றைக்கு நாங்கள் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, மற்றவர்களை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை, நெகட்டிவ்ஸ், அதாவது ஒரு எதிர்மறையான வார்த்தைகளையே இன்றைக்கு நாங்கள் குடும்பத்தில் பயன்படுத்துகிறோம். நீ சரி வர மாட்டா, உனக்கு சரி வராது, நீ பொருத்தம் இல்லை. இன்றைக்கு நிறைய வேளைகளில் நாங்கள் கணவன் மனைவிகளாக இருந்து ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிறோம். பிள்ளைகளையும் தான் ரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்பொழுது அவர் சொல்லலாம், நீ நாய் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பேசலாம். இலகுவானது. மனைவியுடைய சொக்கைய அல்லது கன்னத்தில் ஒரு சின்ன ஒரு கிள்ளல் ஒன்று கிள்ளிக்கண்டு, நீ எனக்கு ஒரு அழகான பொக்கெட்டோ என்று சொன்னால் வாழ்க்கை முடிஞ்சிடும். அது அழகா போகும். எங்களுக்கு இன்றைக்கு கையாள தெரியல. ரைட், வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் திரும்ப அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் வாசிப்போமானால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க போகிறோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 வரையான வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வரையான வசனங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதனாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கின்ற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நாங்கள் வாசிக்க கேட்டோம். பேதுரு 2வது பகுதியில் எழுதுகிறேன், மனைவிமாரே நீங்கள் அழகானவர்கள். இங்கே அழகு மேம்படுத்தப்படுவதில் பிழை என்று வேதாகமம் சொல்ல வரவில்லை. வேதாகமம் சொல்கிறது ஒரு நிலையான அழகு, ஒரு பெருமதியான அழகு. எது? அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவி. ரைட், எங்களோட குடும்பத்துல அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவிகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்க. குறைவுகள் இருக்கும்போதுதான் ஆண்டவர் அதை சொல்றேன், வெளிப்படுத்த. இலகுவானது இல்லை. இப்ப ஒரு நன்மை செய்யும் போது நன்மை, தீமை செய்யும் போது நன்மைங்கிறது இன்னைக்கு பொதுவான சிந்தனையா போயிட்டு எல்லாருமே அப்படித்தான் இருக்கு. ஆனா நாங்க எங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் போது நாங்க நன்மையானதை செய்வதற்கு அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவியை வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குடும்பங்களிலே அந்த உணர்வு இன்றைக்கு இல்லை. அவர் சொல்ற இதுதான் நிலையான அழகு. அதான் ஒரு சொல்லுவாங்க என்னென்றா நிலையான ஒரு பெருமதியான அழகு. அவர் பாவிக்கும் போது சொல்ல பாருங்க, மனைவிமாரே வேணாமன்னு சொல்ல இல்லை. ரைட், பொதுவா நீங்க பெண்களை எடுத்தீங்கன்னா தங்களை அழகுபடுத்தல விருப்பம் உள்ளவர்கள். சும்மா சொல்லி பாருங்களேன். போய் அவங்களுக்கு சொன்னா
நீங்கள் வந்து உண்மையாகவே கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிறீங்க. பொதுவாக நாங்கள் சொல்கிறது, நீங்கள் யுத் எடுத்தாலும் அப்படி தான் சொல்லுவோம். பாய்ஸ்கிட்ட போய் சொல்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அன்பாக கதைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அவளுக்கு கரிசனையாக கதைச்சா போதும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கு, ஒரு சின்ன சின்ன வீக் பாயிண்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி பெண்களுக்கு பொதுவான ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னென்னா, எப்பயுமே தங்களை அழகுபடுத்துவதில் ஆர்வம் உள்ளவர்கள். அது பிழை என்று வேதாகமம் சொல்ல வரவில்லை. ஆனால் எந்த அழகு பெருமதியானது, எது நிலையானது, எது உங்களுடைய வாழ்க்கையில மகிமையை கொண்டு வரும் என்றால் உங்களுடைய உள்ளான சாந்தமும் அமைதலும் உள்ள அழகு. குடும்பத்திலே நாங்கள் அதை வெளிப்படுத்துகிறோமா? ரைட், நாங்கள் எப்படி இருக்கோம்? எனக்கு ஒருவர் இப்படியாக சொன்னார், ஒரு கணவன் பயங்கர குழப்படி, ஒரு தடவை ட்ரிங்க் பண்ணிட்டு மனைவிக்கும் அவருக்கும் சண்டை. சில வேலை சொல்லலாம் இது அநீதி, டொமஸ்டிக் வயலன்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா எப்படி உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஒரு சரியான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள்? பயங்கர குழப்படி. அப்ப அவர் ஒரு தடவை 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்த நேரத்துல கணவன் தன்னுடைய மனைவியை வெளியே விட்டுட்டு கதவை சாத்திட்டேன். இரவு குளிர், இவர் போய் ரூம்ல தங்கிட்டேன். இரவு பயங்கரமான குளிர். நான் சொல்ல இல்லை இங்க ஒரு பெண் அடிமைத்துவத்தை நான் மேம்படுத்த சொல்ல இல்லை. ரைட், உங்களோட ரைட்ஸ் வந்து முக்கியம், நான் எந்த இடத்துலையுமே பிள்ளைன்னு சொல்ல வரல. ஆனா இவர் கதவை சாத்திட்டேன். கதவை சாத்தும் போது அவர் விடிய விடிய என்ன நடந்துக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. விடிய காலையில எழும்பி தன்னுடைய கதவை திறந்துறான். மனைவி வாசல்ல குளிருக்கு மத்தியில இருந்தாங்களாம். இருந்துட்டு வந்து உள்ள கதவை திறந்தன, உள்ளுக்கு வந்த உடனே முதலாவது வேலை நாங்க என்ன செஞ்சிருப்போம், பெட்ரூம்ல போய் ரூம்ல போய் எல்லா உடுப்பையும் பேக் பண்ணியிருப்போம். ஆனா சொன்னது, அந்த மனைவி நேரா கிச்சனுக்கு போய் கணவன்கிட்ட கேட்டாவாம், நான் உங்களுக்கு டீ போட்டு தரட்டா, பிளேன் டீ போட்டு தரட்டா? ஸோ இதுதான் கிறிஸ்தவ விழுமியங்கள். ரைட், நாங்கள் உண்மையாக கடவுளுடைய அன்பை அனுபவிக்கிறோமா இருந்தால் அந்த அன்பை, அந்த உள்ளான குணங்களை, உள்ளான அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிகளை நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே காட்ட வேண்டும். இதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இதை பிள்ளைகள் பார்ப்பார்களா இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமான ஒரு நல்ல குடும்பமாய் வளர முடியும். ஸோ இங்க 2வது பகுதி சொல்றது, மனைவிமாரே உங்களுடைய வாழ்க்கையில் எது அழகு, எது நிரந்தரமான அழகு, எது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வர அழகு? உங்களுடைய உள்ளான குணமாகிய சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு அமைதலான ஆவியை வெளிப்படுத்துங்கள். நீங்க பாத்தீங்கன்னா 2மே அப்படிதான் சொல்லுவோம். பொதுவா பெண்களுடைய அந்த இயல்பை தாண்டி நீங்க உங்களை ஒரு மகிமை உள்ள நபர்களாய் வெளிப்படுத்துங்கள் என்று அங்க சொல்லப்படும். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சாராளுடைய அந்த குடும்பத்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. எனவே இன்றைக்கு 2வது பகுதியிலே பெண்களை குறித்து பார்த்துக்கோம். அடுத்த பகுதிகளிலே எங்கள் ஆண்களை குறித்த பகுதி என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாங்கள் அடுத்த பகுதியில் நாங்கள் சிந்திக்கலாம். எனவே இன்றைய சிந்தனையோடு நாங்கள் சின்ன ஜெபத்தோடு முடிப்போம். நீங்கள் அழகுள்ளவர்கள், நீங்கள் அழகானவர்கள். எப்பொழுது அந்த அழகு இன்னும் பெருமதியாக்கப்படும் உங்களுடைய குடும்பங்களிலே அமைதலும் சாந்தமுமாய் உங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் இருக்குமானால் நீங்கள் இன்னும் அழகானவர்களாய் மாறுவீர்கள். அது நிரந்தரமான அழகு என்பதை வேதாகமம் சொல்கிறது. எனவே ஜெபம் பண்ணுங்க. கிருபையுள்ள தகப்பனே, இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்தும். இந்த நாளிலே குடும்பங்கள் சிதைந்து கொண்டு போகிற நாட்களிலே ஆரோக்கியமான தொடர்பாளர்கள், ஆரோக்கியமான அன்பின் பரிமாற்றத்தின் ஊடாக ஆண்டவரே இவருடைய குடும்பம் அழகுள்ளதாய் பெருமதி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.